மௌனம் காப்பது நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இது கள்ள மௌனமாக இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய உரிமையை பறிகொடுப்பது, ஆந்திராவிலே பாலாறை தடுப்பணை, இதையெல்லாம் இந்த அரசு மௌனம் காப்பது அவர் எப்போதும் போல இதை நகைச்சுவையாக கடந்து செல்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இது நகைச்சுவையாக மக்களினுடைய துயரத்தை கண்ணீரை துடைப்பதற்கு அரசு முன் வருமா, நேசக்கரம் நீண்டுமா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். நாளெங்கும் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சருக்கு மட்டும் கேட்கவில்லையா? இன்றைக்கு தென்மேற்கு பருவமழையினாலே தண்ணீர் நமக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில அதை முழுமையாக தேக்கி வைப்பதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மௌனம் காப்பது நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இது கள்ள மௌனமாக இருக்கிறது. அணைகளை சுற்றி இன்றைக்கு காவிரியில் மேகதாது அணை, இங்கே முல்லை பெரியாறிலே புதிய அணை, இன்றைக்கு தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய உரிமையை பறிகொடுப்பது, ஆந்திராவிலே பாலாறை தடுப்பணை, இதையெல்லாம் இந்த அரசு மௌனம் காப்பது இது கள்ள மௌனமாக இருக்கிறது. இந்த கள்ள மௌனத்தினுடைய மர்மம் எப்போது விலகும் என்று விவசாயிகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது கூட புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்கள் அமராவதிக்கு வருகிற நீர் தடைபடுகின்ற வகையில் கேரள அரசு புதிய அணை கட்டுவது, அதுவும் தனியாருக்கு தண்ணீர் புரிஞ்சுகிற நிலையிலே மாண்புமிகு முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்களும் அது குறித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிற பதில் என்பது இன்றைக்கு அவர் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் காட்டுகிறார் என்பதை அந்த பதிலிலே நாம் அறிகிற போது அவர் எப்போதும் போல இதை நகைச்சுவையாக கடந்து செல்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். நகைச்சுவையாக நம்முடைய நாட்டு மக்களுடைய ஜீவாதார உரிமை பிரச்சனை. ஆகவே இதை மிகுந்த அக்கறையோடு கவனத்தோடு கையாள வேண்டும், உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றுதான் கேட்கிறார்கள். ஆகவே இந்த கோடை மழையிலே உயிரிழந்தவர்கள் இதுவரை 5 நாட்களிலே 12 பேர்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அதேபோல் கால்நடைகள், ஆடு மாடுகள் உயிரிழந்திருக்கிறது, வீடுகள் இடிந்திருக்கிறது, சேதாரமாயிருக்கிறது, பயிர்கள் சேதாரமாயிருக்கிறது. இதுக்கெல்லாம் உடனடியாக மாலைகள், நெல் உள்ளிட்ட பலவற்றை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இவைகளெல்லாம் உரிய கணக்கெடுப்பு நடத்த மாண்பு முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக செய்திகள் வெளியிட்டிருந்தாலும் கூட போர்க்கால அடிப்படையிலே இந்த மானியங்களை, இந்த பேரிடர் நிவாரண நிதிகளை, இழப்புகளை, காப்பீடுகளை அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டு மக்களினுடைய துயரத்தை கண்ணீரை துடைப்பதற்கு அரசு முன் வருமா, நேசக்கரம் நீட்டுமா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆகவே மௌனம் சாதிக்கிற கேரளாவில் இன்றைக்கு மௌனம் சாதிக்கிற தமிழ்நாட்டின் உரிமை பறிபோகிறது என்ற வேதனை குரல், மக்கள் குரல், வேதனை குரல், மக்கள் குரல், வேதனை குரலாக நாடெங்கும் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சருக்கு மட்டும் கேட்கவில்லையா என்று கேட்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க முன்வருவாரா என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.